2 கார்ட் பைல் செலெக்ஷனுக்காக வைக்கலாம். இது pile 1 in the deck pile selection. Pile 1, pile 2 in the deck. pile 2 இந்த ரெண்டு டெக்லையுமே நீங்கள் எந்த டெக் சூஸ் பண்ணுறீங்கன்றத நிதானமாக யோசிச்சு எந்த டெக் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த டெக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 சரியா? pile 1 போகலாம். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். சரியா? pile 1 செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ரெண்டுக்கும் பொதுவாக தான் பார்க்குற ரீடிங் இது. இந்த மெசேஜ் நான் ஸ்டார்டிங் கார்டு எடுக்கும்போது இந்த கார்டு தானாக வந்தது. ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம். pile 1 நெக்ஸ்ட்டு pile 2க்கு அதை தான் பார்க்க போகிறோம். pile 1ல் வந்துட்டு என்ன விஷயம் சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்த விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க? Master. Okay. 12 cups and show of swords. Musical. மேபி நீங்கள் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், மியூசிக் சிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், பாடுறவங்களா இருக்கலாம், இல்லை கர்நாடிக் மியூசிக் வீணை வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மியூசிக் கேட்கும்போது நீங்கள் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு மியூசிக் கேட்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேஷன்ஸ், பொறுமை அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மாஸ்டர் பண்ண மாதிரி இருக்குது. பொறுமையாக இருந்து விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதுல மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பொறுமை, மற்றவங்களை படிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ தான் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு மாஸ்டரி பண்ண மாதிரி இருக்குது. ஒரு மாஸ்டர் அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, வேறு என்ன? இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டனால உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறி இருக்கு. Oh my gosh. இந்த மெசேஜ் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும்னா இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு புதுசாக பூக்கிற மாதிரியான ஒரு இலை புதுசாக ஒரு செடியில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எதனா பிளான்ட் உங்கள் வீட்லேயோ இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஒரு மீடியாலேயோ பார்க்குறதா இருக்கலாம். ஒரு துளிர் விட்டு வர மாதிரியான ஒரு செடியில் புதுசாக. வேறு என்ன விஷயங்கள் கலெக்டிவ்காக? Oh my gosh, எல்லாமே ரெண்டு வருது. 3 cards. Wands. 8 of cups. எனக்கு எங்கள் தோட் ஒரு நிமிஷம் தும்மல் வருது.
எனக்கு இங்கே தோன்ற என்ன விஷயம்னா, இதுக்கு முன்ன வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்கள படிக்கிறது, ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னால் அதை அப்படியே நம்பக்கூடிய பர்சனாக இருந்திருப்பீங்க. கண்மூடித்தனமாக நம்புவீங்க. நான் சில பேர் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு மற்றவங்க வந்து படிக்கிறது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற விதம் எல்லாத்தையும் படிக்க ஒருத்தவங்க மைண்ட் கூட படிக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஆம், ஒரு இந்த விஷயத்த வந்து ஒரு மேஜிக்கல் வாண்ட்ஸ் மாதிரி ஹாரி பாட்டர் அந்த மேஜிக் அந்த வாண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஹாரி பாட்டர் மூவி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. அந்த அந்த மூவி பிடிக்கிறதா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மூவி பிடிக்கிறதா இல்லை மேபி பார்க்குறதா கூட இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆம், ஒரு விஷயம் வந்துட்டு ஜஸ்ட் மேலோட்டமாக பார்க்காம டீப்பாக அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லா விஷயங்களும் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, டீப்பாக பார்க்குறீங்க. இதில் நீங்கள் ரொம்ப மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் அதுக்காக மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. வாவ்! குவீன் ஆஃப் கப். குவீன் ஆஃப் கப் 2 டைம்ஸ் இருக்குது. குவீன் ஆஃப் கப் கண்டிப்பாக வெயிட்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்ஃப் லவ் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் செல்ஃப் லவ் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் டான்ஸ், சாங்ஸ் அந்த மாதிரியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, இதுதான் பைல் 1. பைல் 2 நம்ம பார்ப்போம். ஓகே, பைல் 2 நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மாஸ்டரி பண்ணியிருக்கீங்க, அது என்ன விஷயன்றதை பார்ப்போம். பைல் 2 நீங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பைல் 2 பார்க்குறவங்க மேபி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ தான் அந்த விஷயத்தில் டிகிரி முடித்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வாய்ஸ் இது கன்ஃபர்மேஷன். எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ தான் லைஃப்பில் வந்து அதை சொல்லுவாங்களே ஒரு விஷயம், நீந்த கற்றுக்கிட்டு ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. லைஃப் எப்படி கூட்டிகிட்டு போதோ, அந்த அலை எப்படி கூட்டிகிட்டு போதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். கன்ஃபர்மேஷன் மாதிரி தானாகவே அது ஆன் ஆனது.
அந்த சவுண்ட் வால்யூம். லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் உடச்சி எறிஞ்சிட்டு நீங்கள் வெளில வர மாதிரி இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது இந்த சமயம் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு ஃப்ரீ பேர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாம் உடச்சி நினச்சிட்டு வெளில வர மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. நிறைய எமோஷன்ஸ்லேருந்து, நிறைய ஒரு ஃபீலிங்லேருந்து அதில் தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. ஃபீல்ஸ் என்ன வேர்டு அது? ஃபீல்ஸ். நிறைய பறவை சவுண்ட் கேட்குது இப்போ உங்கள் ரீடிங். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் 1111 சொல்லும் போது சிக்னிஃபிகன்ட். நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு சரின்னு படாத விஷயங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஒர்க் கரியர் அது சம்மந்தமாக இருந்தாலும், அதுலேருந்து நீங்கள் உடச்சி அடிச்சிட்டிங்க வெளில வர மாதிரி இருக்குது. சில பேர் நீங்கள் உங்களுடைய மைண்டில் நீங்களே ஸ்டக்காக இருந்திருப்பீங்க. சில விஷயங்களில் மூவ் பண்ண முடியாமல் சில விஷயங்கள், மேபி அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரதில் நீங்கள் ஒரு மாஸ்டர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல, மற்றவங்க பற்றி கவலைப்படுறதில்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக மூவ் ஆன் சொல்லிட்டு தாட் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுறீங்க நீங்கள். ஏதோ டாக்ஸிக் ஒரு விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண மாதிரி இருக்குது. செல்ஃப் ஃபஸ்ட் குரூப்பில் நான் சொன்னேன், ஃபஸ்ட் குரூப்பில் வந்துட்டு செல்ஃப் லவ் அவங்க வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய செல்ஃப் லவ், நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே தான் செய்கிறீங்க. ஒரு செல்ஃப் லவ். மேபி இதுக்கு முன்ன உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் இது சம்மந்தமாக. அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. நீங்கள் அதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. செல்ஃப் லவ் எடுத்துகிட்டு வரதில்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதில்ல, சில விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரதில்ல மாஸ்டர் பண்ணிக்க. கண்டிப்பாக 2 டைம்ஸ் இது ஒரு ஃபுல் கார்ட் மாதிரி தான் பார்ப்பேன் நான். நியூ பிகினிங்ஸ் மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த விஷயங்களில் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. செல்ஃப் லவ் காட்ஸ் தானாகவே வருது. ஓகே, இதான் பைல் 2. இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் தோன்ற விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்ததுன்னா. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.